பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் சீஷர்கள் பலர் ஏன் அவரை விட்டு பிரிந்து போனார்கள் என்பதை பார்க்கலாம். யோவான் 6ஆம் அதிகாரத்தில் முதல் முறையாக இயேசுவும், நானே வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம், நான் கொடுக்கும் அப்பம், உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். பின்பு 2வது முறையாக அவர் சொன்னது, தன் மாம்சத்தையும் இரத்தத்தையும் பங்கெடுக்காத எவனோ அவனுக்குள் ஜீவன் இல்லை என்றாரு. பின்பு 3வது முறையாக அவர், என் மாம்சத்தை புசித்தேன் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் என்று சொன்னாங்க. இந்த போதனை பெரும்பாலும் ஜீவ அப்ப போதனை என்று குறிப்பிடுவாங்க. இங்கு இயேசு வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம் என்றும் நித்திய ஜீவனை பெற ஒருவன் தன்னை மாம்சத்தையும் சாப்பிட்டு தன்னுடைய இரத்தத்தை குடிக்க வேண்டும் என்று பேசினாரு. இந்த அப்பத்தை புசித்து மாம்சத்தை குடிப்பது என்பது கிறிஸ்துவை தன் ஜீவனாக ஏற்றுக்கொள்வதாகும். நம்ப முடியாத உணவை யாரும் சாப்பிட மாட்டார்கள் என்பதால் இது நம்பிக்கை கொள்வதற்கான ஒரு பேச்சு வடிவமாகும். இந்த உருவகம் அவரை பின்பற்றுகிற சிலருக்கு ஏற்றுக்கொள்ளவோ அல்லது புரிந்து கொள்ளவோ முடியாத கடினமான வார்த்தையாக இருந்தது. ஆகவே சீஷர்கள் பிரிந்து போவதற்கு 4 காரணங்கள் உள்ளன. முதலாவது, தவறான புரிதல். சில சீஷர்கள் இயேசுவின் வார்த்தைகளில் பின்னால் உள்ள ஆன்மீக முக்கியத்துவத்தை புரிந்து கொள்வதற்கு பதிலாக சொல்லர்த்தமாக எடுத்துக்கொண்டபடியாலும் இயேசுவின் மாம்சத்தை புசித்து அவர் இரத்தத்தை குடிக்க வேண்டும் என்ற கருத்து யூத சட்டத்துக்கு வழக்கத்துக்கு முரணானதாக இருந்தது. ஆவிக்குரிய சத்தியத்தை பேசுகிற மெசியாவை அல்ல, அரசியல் விடுதலை அளிக்கும் ஒரு மெசியாவை அவர்கள் எதிர்பார்த்தார்கள். 2வது, விசுவாசம் இல்லை. சில சீஷர்கள் இயேசுவை தேவனுடைய குமாரன் நம்பவில்லை. சவாலான போதனைகள் எதிர்கொண்ட போது அவர்கள் அனைவரும் இயேசுவை விட்டு பிரிந்து போனாங்க. 3வது, கடினமான போதனைகள். இயேசுவின் செய்தியை ஏற்றுக்கொள்வதற்கு எப்போதுமே எளிதானல்ல. ஏனென்றால் சுய மறுப்பு, சுய வெறுப்பு, சிலுவை எடுத்துக்கொள்வது, சீஷத்துவத்தின் முக்கியத்துவம் ஆகியவற்றை அவர் பேசுவதனால மேலோட்டமாக அர்ப்பணிப்பு உள்ளவர்கள் அனைவரும் அவரை விட்டு விலகி சென்றார்கள். 4வது, ஆவிக்குரிய குருட்டுத்தன்மை. பரிசுத்த ஆவியானவர் அறிவொளி இல்லாமல் இயேசுவின் போதனைகள் முரண்பாடாகவே இருக்கிறது. ஆகவே ஆவிக்குரிய குருடர்கள் இயேசுவை விட்டு பிரிந்து போனார்கள். பல சீஷர்கள் சென்ற பிறகு இயேசு 12 அப்போஸ்தலரை பார்த்து, நீங்களே என்னை விட்டு போய்விட மனதாயிருக்கிறீர்களோ என்று கேட்டார். சீமோன் பேதுரு குழுவின் சார்பாக இவ்வாறு பதிலளித்தால், ஆண்டவர், யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனம் உம்மிடத்தில் உண்டே. ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவை நாங்கள் விசுவாசித்து அறிந்திருக்கிறோம் என்றார்கள். உண்மையான விசுவாசத்தோடு அர்ப்பணிப்போடு இயேசுவை பின்பற்றுகிறதற்கும் ஆர்வம், அற்புதத்திற்காக விருப்பம் அல்லது அரசியல் எதிர்பார்ப்பு போன்ற பிற காரணங்களுக்காகவும் அவரை பின்பற்றுவதற்கும் இடையே உள்ள வேறுபாட்டை இந்த நிகழ்வு நமக்கு எடுத்து காட்டுகிறது. ஆகவே என்ன காரணத்திற்காக நீங்கள் இயேசுவை பின்பற்றுகிறீர்கள் என்பதை உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். ஆமென்.